everyone. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 7 atoms and moleculesல இருக்க ஷார்ட் ஆன்சர் 5th one பார்க்கலாம். And what is molar volume of a gas? Molar volume of a gas அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. Molar volume of a gasனா ஒண்ணும் இல்ல. இங்க நம்ம ரெண்டு கீவேர்ட்ஸ் இருக்கு. இதுலயே ஆன்சர் இருக்குன்னு பார்த்துருவோம். மோலார் அண்ட் வால்யூம். ஒன்றும் இல்லை, எனக்கு 1 mole of gas வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூமை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். அந்த அந்த வால்யூமை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ் ஒரு வால்யூமை ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு சொன்னேன்ல, அதுவும் அட் அ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல என்ன பண்ணியிருக்குன்னா அந்த வால்யூமை அந்த மோல் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும். ஸோ 1 mole அப்படின்னா எல்லாத்துக்கும் டவுட் வரும். 1 moleனா ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரு யூனிட் தான். எப்படி நம்ம மெஷர் அந்த மாதிரி ஒரு யூனிட் இது. ஸோ இது வந்து கெமிக்கலாக 1 mole அப்படின்பாங்க. 1 mole ஆஃப் எனி கேஸ் வந்து ஒரு வால்யூம் எனக்கு ஆக்குப்பை பண்ணுச்சு அப்படின்னா அந்த இது வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ். அதாவது எனக்கு இந்த 22.4 லிட்டர்ஸை தான் எனி மோல் ஆஃப் கேஸ், அதாவது எனி மோல் ஆஃப் கேஸ் வந்து எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இதை தான் அவங்க மோலார் வால்யூம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாமா? வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? எனக்கு 1 mole ஆஃப் கேஸ் எவ்வளோ வால்யூமை ஆக்குப்பை பண்ணுது, அதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் அந்த வால்யூமை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோலார் வால்யூம்ங்கிறாங்க. எனக்கு 1 mole ஆஃப் என்ன கேஸாக இருந்தாலும் எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர்ஸ் எனக்கு அந்த வால்யூம் என்ன ஆயிருக்கும் ஆக்குப்பை ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்